நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மக. இதனுடைய 1205வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி அம்பாள் லலிதா பரமேஸ்வரி மனுஷாலோட மைண்ட்லேயும் மனசுலேயும் புத்தியிலையும் வியாபித்து எப்படி தனக்கு கோவில் கட்டுகிறா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இது லலிதாம்பாள் படம். இந்த மகாமேரு மண்டலி போட்ட புத்தகத்தில் இருக்கிற அட்டப்படம். இந்த படத்துக்காக காமிச்சேன். நேற்று சாயந்தரம் தெர் இஸ் அ ஃபோன் கால் ஃபார் மீ. 2-3 விசிட்டர்ஸ் வந்துட்டாரு சாயந்தரம். ரைட்டாக இருந்தது. அதில் ஒன்று எம் சரவணன் மதுரையிலேருந்து, நாங்கள் மெட்ராஸ் வந்திருக்கோம் மாமா, உங்களை பார்க்கணும், கோவில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். ஏன்னா கோவில் கும்பாபிஷேகம் வச்சுருக்காரு. ஆற்றுல தான் மீனாட்சி அம்மன் விற்கிறாங்க, பூஜை பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி காமிச்சிருக்காங்க. அவர் அப்படி சொன்னேன். இல்லை மாமா, இந்த ஆல்ரெடி இருக்கிற டெம்பிளில் பண்ணும்போது கொஞ்சம் இது இருந்தது, ஒத்துக்கலாவா, அதனால் எங்கள் தோட்டத்திலேயே நாங்கள் வச்சுட்டோம். கோவில் கட்ட சும்மா வாடான்னு நம்பினாங்க. அந்த அந்த பையன் அந்த காமிக்கிற பாருங்கள், அந்த பையனை இது இப்போ 29 years old. காட் மேரிட். ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அவனுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விரும்ப துடிப்பான இளைஞன், நல்ல பையன். இந்த என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். இவன் அப்பா அம்மா இப்போ 3 பேரும் வந்திருந்தா. இதில் இதோட என்ன பியூட்டின்னா, அவள் கும்பாபிஷேகம் டேட் இன்றைக்கி வருதுன்னா 24ஆம் தேதி சுக்லபக்ஷ சப்தமி, சித்திர மாதம். அன்றைக்கி தான் மாதங்கியோட கல்யாண நாள். அது தெரியாது அவளுக்கு. சித்திரை மாதம் சுக்ல சப்தமி, இது மாதங்கியோட கல்யாண நாள். அரியத்துறையில் கிட்டத்தட்ட 35 வருஷம் நான் பண்ணுறேன் இந்த கல்யாணத்தை. 35 years விடாமல் நடக்கிறது. இப்படி சிவராத்திரி 27 வருஷம் பண்ணிட்டேனோ, இதுவும் 35 வருஷம் நடக்கிறது. நிறைய பேர் என்னுடைய சிஷ்யர்கள், எங்கள் வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு குழுவில் இருக்கிறவா எல்லோரும் தே வில் பி ப்ரெசன்ட் தேர். அங்கே கல்யாண சுந்தர விக்கிரகம் வாங்கி கொடுத்துருக்கோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு நிறைய பண்ணுற சிறுவாபுரிக்கு போகிற சிறுவாபுரியில் பாலசுப்ரமணிய சுவாமி, அதுக்கு வெள்ளிக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கே அப்படி இல்லை. சித்திரசேனன்ற பொண்ணு ராஜாவுக்கு மரகதவல்லியும் பொண்ணாக கிடச்சி அதை வளர்த்து சுயம்பர நாளன்றைக்கு வரமூர்த்தீஸ்வரர் அழகான வாலிபனா தேரில் போய் கடத்தின்னு வந்துடுறார். ராஜா வந்திய பிரதானியாக தரத்தின்னு வரார். ரோம மகரிஷியோட ஆசிரமத்தில் தேர் உள்ளே மறைஞ்சி போய் கோவிலில் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் இந்த கோவில்லாம் இருந்திருக்காது. நார்மலாக அந்த காலத்தை எடுத்து பார்த்தா நெத்திக்கரை ஓரத்தில் மரத்தடியில் தான் இருக்கும், சின்ன சின்னதாக தான் இருக்கும் கோவில்லாம். ராஜாக்கள் காலத்தில் பெருசாக கட்டியிருக்கா. இப்போ ராஜா உள்ளே பார்க்கும்போது பார்த்தா பார்வதி பரமேஸ்வரன் உட்காந்துட்டுருக்கான்னு வருது. அரியத்துறை சலபுராணம். அது அம்பா எனக்கு சொல்லி நான் அந்த உற்சவ விக்கிரகம் பண்ணி வச்சேன். அந்த காலத்தில் எங்கள் குருமாத்தா கூட 10,000 ரூபா கொடுத்தா. அந்த காலத்தில் அப்போ ₹1,00,000 ஆச்சு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இப்போல்லாம் 2-3 லட்சம் ரூபா ஆகும் இந்த விக்கிரகம் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகான விக்கிரகம். அது மாணிகிரகணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பரமேஸ்வரர் பார்வதியும் இருப்பா. ஸோ இங்கே மரகதவல்லி வரமூர்த்தீஸ்வரர் நல்லா புஷ்கன்னு இருக்கும். அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரொம்ப அழகான ரூபம் அது. ஸோ கமிட்டி சப்ஜெக்டு இந்த மாதங்கி கல்யாணம். இந்த இப்போ நான் சொன்னேன், நான் இந்த சரவணன்ட்ட அப்பா அம்மாட்ட சொன்னேன், உங்கள் ஆற்றுல தெரிஞ்சோ தெரியாமலோ பூஜை ஆரம்பிச்சிட்டேன். மத்தில் பூஜை அப்படி 2 அடி உயரம், 2.25 அடி உயரம் மீனாட்சி அம்மன் விக்கிரகத்தை வச்சுருக்க ஆற்றுள்ள அவள் மதுரையில் பலகாலமாக வசிக்கிறவ. அவள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் பண்ணுறா. அப்பா புள்ள எல்லாமே. இந்த பையனுக்கு 29 வயசு தான். இந்த பையன் சின்ன வயசுலேருந்து அம்பாள் மேலே அதீத பக்தியாகி மீனாட்சி ஆற்றுலேயே கோவிலாண்டு வச்சுட்ருக்கான். மீனாட்சியை காமிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கலாம் அந்த படங்கள்லாம். இது பார்த்து பூஜை ரூமில் இருக்கிற மீனாட்சி விக்கிரகம். பூஜை ரூமில் இருக்கிற மீனாட்சி அம்மனுடைய விக்கிரகம். அது 2 அடி உயரம் இருக்கும். பிரபாவளியோடு இருக்கு பாருங்கள். புடவையெல்லாம் கட்டுவான். இப்போ இந்த அம்பாளுக்கு மீனாட்சிக்கு
இந்த முத்து அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்க. அம்பாள் வந்து என்ன சொல்கிற, மந்திரணியான ராஜா லலிதா பரமேஸ்வரி மதங்க மகரிஷி கேட்கும்போது, நீ பொண்ணா புரடியம்மான்ற, இல்லை நான் வந்து பிறக்க முடியாது, நான் வந்து அமிர்த கடலில் நடுவில் சிந்தாமணி கிரகத்தில் வாசிச்சுட்ருக்கேன், என்னோடய ரூபமாக பூமியில் வந்து ஊற்றி பரப்போம். அவள் பேர் மாதங்கி சொல்கிறான். முத்திரேஸ்வரி அம்பாளுடைய முத்திர மோதத்தை போட்டிருக்காவோ, வரையில முத்திர மோதம் தரல. இப்படி தான் அந்த ரீட்ஸு. ஈக்குவல் பவர், லலித்துக்கு என்ன பவர் உண்டோ மாதங்கிக்கு அப்படியே உண்டு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை உதயமாகி மதங்கிறது வந்து நிரோத்பல தடாகத்துலேருந்து அந்த குழந்தைய எடுக்கிறார். அப்பாவோட மாரில் இட்டுட்டு உதைக்கிறது. மாதங்கி பிறக்கும் போதே 8 கோடி யோகினி கணங்கள் வந்துடுறான் அவளுக்கு சிகிச்சை செய்கிறதுக்கு. இந்த இதெல்லாம் தென்னாட்டில் திருநாங்கூர்ன்ற ஸ்தலம், சிறிய இது பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்தில் இருக்குது. அந்த வீட்டும் திருக்கடியூர் போகிற ரோடில் அது வைஷ்ணவ கஷேத்திரம். அதில் மதங்காசிரமம் இருக்குது. அங்கே மதங்க மகரிஷி, மாதங்கி, மதங்கேஸ்வரர் எல்லாமே இருக்கா. ரொம்ப அழகான ரம்மியமான இடம் அது. ஸோ அப்பேற்பட்ட மாதங்கியை இப்போ மதுரையிலே இருக்கிறதுனால மீனாட்சி வந்து மாதங்கேஸ்வரர் ரூபம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஸோ அது அம்பாள் முன்னாடி வந்துட்டா. மாதங்கி வந்த பிறகு இவருக்கு அவளுக்கு அம்மா எல்லாருமே வந்து தப்பராக நினைக்க வேண்டாம் யாரும். அவள் அந்த கொள்ள கிடையாது. ஆனால் அவள் மதுரையிலே வசித்து இதை விட்டக்கரை தொட்டக்கரை கோவில் கட்டணும்னு எண்ணம் வந்து அதுக்கு மீனாட்சி கோவில் கட்டலவா, லலிதா பரமேஸ்வர் கோவில் கட்டி அதில் வந்து தண்டநாத்தா மந்திரணி தேவி வந்துடுவா. அதில் பைரவ பத்திரகாளி வரப்போகிறா. இந்த கோவில் அவளுடைய சொந்த இடத்துல கட்டி ஒரு ட்ரெஸ்ஸே இதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஃபியூ மந்த்ஸில் முடிச்சுட்டா. 24 ஏப்ரல் வரைக்கும் கும்பாபிஷேகம் வச்சுருக்கா. 23 சித்திரை மாதம் சுக்ல சப்தமி இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். இது சாயந்தரம் அது உள்ளே இருக்கிற உட்கார விக்கிரகம் தான் லலிதாம்பாள். இந்த விக்கிரகம் தான் உட்கார போகிறது. அம்பாள் எப்படியெல்லாம் மனுஷாவை தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்ல வரேன். The concept is that how she is entering the mind of the people. முதல்ல முத்திரேஸ்வரி என்ற மாதங்கி அமிச்சு அவள் மனசை இழுத்துண்டு அவன் மூலமாக இதை நடத்துகிறா. அதான் மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை இந்த மாதிரி இருக்குது. இந்த கோவில் முழுக்க கருங்கலை கட்டியிருக்கா. அது தெரிஞ்சுங்க, பேசால எல்லாமே கருங்கல். அது 18-20 அடி கோபுரம் வரும் சொன்னாங்க. இந்த பத்திரிகையும் இந்த அப்பா அம்மா நான் சொன்னேன், இந்த மாதிரி பிள்ளைய பக்கத்துக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சிரிச்சாவா. மகா கும்பாபிஷேக அழைப்பிதழ் நிகழ மங்களகரமான பிரபாப வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/26 வியாழக்கிழமை சப்தமியும் புனர்பூச நட்சத்திரம், சுக்ல சப்தமி புனர்பூச நட்சத்திரமும் கூடிய அமிர்த யோகம் கூடிய சிவயோக சுபதினத்தில் காலை 7:35 முதல் 9 மணிக்குள் ரிஷப கிரகத்தில் லலிதாம்பிகைக்கு ஆலய விமானம், கோபுரம், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது சொல்லிட்டு இந்த கும்பாபிஷேக பத்திரிகை கொண்டு காமிச்சா எடுத்து கொடுத்தாங்கிட்ட. இவ்வளோ தூரம் வர முடியாது. எப்போ மதுரைக்கு நான் வரும்போது கட்டாயம் வரையும் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இது வந்து இது இவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா, வித்தின் எ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அப்புறம் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு கேட்டேன். நாங்கள் காஞ்சிபுரம் போகிறோம் சார். நான் சந்தோஷப்பட்டேன். அதாவது இங்கெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் வர போகிறாவ பாருங்கள். காஞ்சிபுரத்தில் போய் அங்கேயே ஃபோட்டோ அனுப்பிச்சா எனக்கு.
காமாட்சி அம்மன் கோவிலேருந்து இவன் தான் சரவணன். நல்லா 6 அடிக்கு மேலே இருக்கான் உயரம் அவன். ஸோ இந்த அவன் அருளாலே அவன் தாளி வழங்கிற மாதிரி அம்பாளுடைய அருட்கடாட்சம் வரும்போது தான் இதெல்லாம் நடக்கிறது சொல்ல வந்தேன். பணம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், மனசு வராது. 1. 2, இது அம்பாளுடைய அருட்கடாட்சம் வேணும். அந்த கடாட்சம் இருக்கும்போது தான் சாதாரண ஒரு விக்கிரகத்தை வாங்கி பூஜை பண்ணுறதுக்கே பெரியது. இதுக்காக ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காவா. டெய்லி அன்னதானம், ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு என்னென்ன பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. இந்த பிளானிங் எல்லாம் இதெல்லாம் எவ்வளோ நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இறைவனுடைய அருள், இறைவியரோட அருள் இருந்தால் தான் நடக்கும். அதெல்லாம் இந்த சின்ன வயசில் அந்த பையனுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் வந்திருக்கு பாருங்கள். பாட்டியோட மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கைப்பிடிச்சும் போவான் அந்த காலத்தில். அவன் சொல்லியிருக்கான். ஸோ ஐ நோ ஹிம் ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ். எனக்கு கான்டாக்டில் இருந்துட்டுருக்கான் அந்த பையன். ஸோ அழகாக 2 குழந்தைய முத்தாக பிறந்துட்டு, 2 குழந்தை, ஒரு பொண்ணு, ஒரு ஆணுண்டு. அப்பா அம்மா கூட சப்போர்ட்டுக்கு இருக்கா. அந்த தொழிலாக பண்ணுறான், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் பண்ணுறா. அவள் பல காலமாக மதுரையில் வசிக்கிறா. மதுரையிலிருந்து லலிதாம்பிக்கு கோவில் கட்டுறான். இந்த பையன் பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு இதுவுமே அந்தந்த ஃபீல்டில் யாருக்கா. இங்கோடைய காஞ்சிபுரத்துக்கு ஒரே யார் தெரியணும், எனக்கு சுரேஷ் இவர் தெரியுது மாமா குருக்களை. பாலானந்தநாதரோட பையன் சுரேஷ்ன்றது. அவளை கான்டாக்ட் கொண்டு இருக்கலாம். தெரிப்பான்னு தெரிஞ்சுட்டு அந்த அக்வயரிங் த நாலேஜ், அப்புறம் நம்ம அப்ளிகேஷன், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதுனால தான் இது எப்படி சக்சீட் நிறைவு. அது இதுக்கெல்லாம் தெய்வ அனுகிரகம் ஒன்று வேணும். நம்ம என்ன தான் பிளான் பண்ணலாம், ஏரோப்ளானை போட முடியல. அது இந்த மாதிரி பண்ணும்போது ஆற்றுல எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும் அதுக்கு. அப்போ குடும்பத்தை வச்சு அப்போ சந்தோஷமாகவும் இருக்கு. எனக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு அந்த பையனுக்கு. நல்ல பழங்கள் பூவெல்லாம் வாங்கியிருந்தேன். ரொம்ப அவளுக்கு ரொம்ப திருப்தி என்னை பார்த்ததுக்கு. நான் உடஞ்சன பெரிய நான் மகாலாம் கிடையாது, நான் ஜோசியர் கிடையாதுன்னு. இல்லை மாமா அவங்க யூடியூப்பை நாங்கள் எல்லாருமே பார்ப்போம் ஆற்றுல. அதில் கெயின் சம் நாலேஜ் வந்துட்டு அம்மாவுக்கு லலிதா மேலே ரொம்ப பிடித்தமாகிடுது அப்படிலாம் சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்கு கேட்குறதுக்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், லலிதா சஹஸ்ரநாமத்தில் பூர்வ பாகம் உத்தர பாகம் இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமம் முடிஞ்சு உத்தர பாகத்தில் வரும்போது இதை பிரம்மாண்ட புராணத்தை எழுதி வியாசர். அதில் என்ன சொல்கிற, லௌகீக வசனங்களை பற்றியதை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறத விட சிவசஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி, ஓம் சம்பவே நமக, ஓம் பினாக்கினே நமக மாதிரி ஒரு வார்த்தை, அது அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பவர் முழுக்க அதில் அடங்கிடுறது. சிவசஹஸ்ரநாமம் முழுக்க சொல்கிறத விட ஓம் ஸ்ரீமாத்திரே நமக, லலிதாலேருந்து ஒரு நாமாவளி சொன்னால் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிடுறது. ஸோ சுப்ரீமோன்னு வரும்போது லலிதா தான் வர. அதுதான் கம்மிங் டு தட் பாயிண்ட். ஸோ அந்த இது ஞானம் யூ ஷுட் டேக் இட் டு யுவர் மைண்ட். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, சுப்ரீமோ இஸ் தி லலிதா. லலிதா மகா திருப்பதி சுந்தரி. இன்றைக்கி புதன்கிழமை அவளோட நாள் அது. அதனால தான் அது பேசியெல்லாம் பேசுகிறேன் இன்றைக்கி நான். ஸோ என்ன டாப்பிக்கும் போது இந்த சரவணனுடைய விசிட் சொல்லுன்றார். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், வித்தின் 6 months எல்லாமே முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர், கும்பாபிஷேகம் வச்சுட்டா எல்லாம் எவ்ரிதிங் அது அரேஞ்சு. பாருங்கள் எத்தனை பேர் வருவான்னா 1000 பேர் வருவான்றான். சந்தோஷமாக இருக்குது. சரி நம்ம விஷுவலைஸ் பண்ணோம் இங்கேருந்து தான். இல்லை மாமா நான் இதில் நேரடி ஒளிபரப்பெல்லாம் இருக்குது, உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் எல்லாம் சொன்னான். அகெயின் ஐ ரிப்பீட், ஒய் ஐ டெல்லிங் யூ ஆல் திஸ் திங்ஸ். இந்த லலிதான்றது ஷீ இஸ் அ சுப்ரீமோ அபவ் ஆல். லலிதா பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி
ஏன்னா ஒவ்வொரு கல்பத்தில் ஒரு பேர் அவளுக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த லலிதான்றது வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, விளையாடக்கூடியது. அது அது அதனுடைய தாற்பயம் புரியல. எனக்கு ரொம்ப வருத்தம் மனசில் என்னென்னா, 100க்கு 90 பேர் இதுவரைக்கும் தப்பாக சொல்லியிருக்கு. நான் பிடிஎஃப் சில பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான் எடுத்து அந்த பிடிஎஃப் டெரைவ் பண்ணி எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சுட்ருக்கா. மெட்ராஸில் இருக்கவாள் சொல்ல மாட்டேன்றா. அந்த 4 ஸ்லோகம் சொல்கிறா. அதெல்லாம் திருபுர சுந்தரி அஷ்டத்தில் எடுத்தது. அதெல்லாம் தியான ஸ்லோகங்கள்லாம் சசுங்கமரேபதாமலாம் திருபுர சுந்தரி அஷ்டத்தில் இருக்குது. கதம்ப வனசாரிணின்னு மறைக்கும், அதுலேருந்து எடுக்கிறது அது. ஸோ இடைச்சல்கள் பிரம்மாண்ட புராணத்தை சொன்னது ஒரே ஒரு தியான ஸ்லோகம் தான். தட் இஸ் சிந்தூராருண விக்கிரகம். சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்க மௌளிஸ்பரது தாரா நாயகசேகராம் ஸ்மதமுகி ஆபீனபக்ஷோர்காம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம் பிரதீம் சௌமியாம் ரத்னபடஸ்தரத்னச்சரணாம் தாயேத் பராமம்பிகாம். அதான் இந்த ஒரு ஸ்லோகம் தான் லலிதாக்கு. இதுதான் தியான ஸ்லோகம், அதுதான் ஒரிஜினலில் இருக்குது. மிச்செல்லாம் இடைச்சர்கள் பின்னாடி வந்தது. அதே மாதிரி நாமாவளிகள் 1000 நாமாவளி, வேறு நாமாவளி மிச்சத்தெல்லாம் லக்ஷ்மி சாஸ்திரநாமம் எடுத்தால் கேத்துக்கி மல்லிகா பாராகி தரணி திருவா நாரதமே மகாராத்திரி பக்தாண்டுக்காரணி மல்லிகா தேவிகா நந்திகா. மல்லிகாவே 3 இடத்துல வரும். லலிதால் அப்படி இல்லை. ஒரு வார்த்தை நாட் பி ரிப்பீட்டட் அகைன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். அதுதான் சொல்கிறது நான். வித்யா அவித்யா சுரூபணி. சங்கரா டிவி போட்டு பாருங்க. வித்யா வித்யா சுரூபணி தான் சொல்லுவாள். அருணா கருணா தரங்கதாட்சின்றது தியான சமம் சொல்லுவாள். அது ஒரிஜினலாக கிடையாது. அதுதான் சங்கரா டிவியில் சொல்கிறது. அது யாரும் கரெக்ட் பண்ணுற மாதிரி இனிவரைக்கும் கரெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதேமாதிரி அகாந்தா காந்தாந்த விக்கிரகான்னு இருக்குது. காந்தா காந்தாந்த விக்கிரகான்னு படிக்கிறார். 100க்கு 99 பேர் மெட்ராஸில் அப்படியே படிக்கிறார் பெண்கள். எப்படி பலன் வரும்? பலன் கிடைக்காது. லலிதாவில் வாக்வாதினிகள், நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வாக்வாதினிகள் வசினி காமேஷி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌருணி 8 பேர். இவா என்ன சொல்லியிருக்கா? இவா சொன்னதை யாருக்கு மாற்றுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்லணும். அவள் என்ன சொல்கிறா? வேர்ட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட்ன்ற. ஒவ்வொரு 1000 நாமானி வெவ்வேறு. இதில் நான் எனக்கு மண்டையில் இருக்கிறது சொல்லிடுறேன். வித்யா அவித்யா ஸ்வரூபிணி, தர்மா அதர்ம விவர்ஜிதா, பக்தா அபக்த ஸ்வரூபிணின்னு வருது. வித்யா அவித்யா, அப்புறம் மூர்த்தா அமூர்த்தா. அது சோபனா ஒரு இடத்துல, ஆசோபனா ஒரு இடத்துல, ரத்த வர்ணா ஒரு இடத்துல, ஆரத்த வர்ணா ஒரு இடத்துல வருது. ஸோ இந்த இந்த பிரயோகங்கள் வேர்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக. புண்ணியா அப்புண்ணியா. அப்புண்ணியானா பாவம். ஆனால் ஜனங்க அப்படி சொல்கிறா, புண்ணியா புண்ணியா பலப்பிரதான்ற. நான் இப்போ திருப்பொழுது முட்டிக்கிறேன் நான். இஷ் நாட் ரிப்பீட்டட்னா அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன்னு எனக்கு என்ன செய்ய முடியும்? விநாசகாலே விபரீத புத்தி. ஸோ அதனால் வாக்வாதிகளுக்கு கோபம் ஊட்டுற மாதிரி நம்ம பண்ணிடுறோம். எனக்கு அம்பாள் சொன்னது 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே யூ ஷுட் கரெக்ட் திஸ்ன்னு தான் சொன்னான்ட்ட. அதனால தான் அதே மெனக்கெட்டு திரும்ப 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 ஒரு 1000 கணக்கில் பார்த்துருப்பேன் அந்த இந்த ஸ்லோகத்தை பார்த்துன்னு. அதனால் கெயின் பண்ணி நாலேஜை வை பீப்புள் ஆர் டெல்லிங் சொல்லி சாலாட்சர சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் தான் சொல்லணும். ஸோ அது அந்த பிடிஎஃப்பில் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி பர்பராலகா பந்துராலகான் இருக்கு. பர்பராலகா தான் கர்லிங்கார். சுதாரகநாதர் மட்டும்தான் வந்து படகி படகா பாடுவா. அவள் மட்டும்தான் பந்துராலகான்வா. நான் அவள் குருநாதர் படி சொல்லி கொடுத்துருக்கா. பட் அது பாடபேதம் அலோவ் பண்ணுறது சாஸ்திரத்தில். ஆனால் அதே மாணிக்க முக்குடாகார ஜானு தருவராஜித மாணிக்க மகுடம் ஆறு முக்குடம் முட்டிக்கால் சில்லு அது சகப்பாக மாறிடுறது. ஈஸ்வரன் வரும்போது அம்பாளை எழுந்து நமஸ்காரம் பண்ணுறாளா? பஞ்சாங்க நமஸ்காரம். ஆம்பளைக்கு அஷ்டாங்க நமஸ்காரம், பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம். அப்போ முட்டி தான் தெரியும். ஸோ அதனால் அம்பாளுடைய முட்டியே வந்து சகப்பாயிடுறது. அதை ரெஃபர் பண்ணுறது. ஸோ அதான் சொல்லின் பொருளுன்னு சொல்லுவார். நீ கூட ஸ்ரீதேவி என்ற பொண்ணு இதில் இருக்கா முகப்பேரில். அம்மா அது பண்ணுமா
ஒரு தேவையே இல்லை இதெல்லாம். லலிதா சஹஸ்ரநாமத்தை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை. நான் நாராயணனை கற்றுக்கிறேன், பாவத்தை கற்றுக்கிறேன், பாவத்தை எனக்கு மூல ஸ்லோகம் சொல்கிறேன்ற நாக்கில் தான் ஒழிச்சுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாதுன்ற அர்த்தம் தெரியாமல் இதுக்கு மூல ஸ்லோகம் சொல்லில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படியா சொல்லியிருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ தி மீனிங். நம்ம என்ன சொல்கிறோன்னு நமக்கே தெரியணும். அதுவும் தெரியாமல் என்னோ வளரக்கூடாது. ஸோ பாகவதெல்லாம் படித்தா கதை வடிவில் படிங்க. தேவி மகாத்மியம், லலிதா சாதனம் அல்லது மந்திரங்கள், இது மந்திர சாஸ்திரத்தில் வந்துருந்தது. இது சொன்னாலே பலன் உண்டு. அது தப்பாக சொல்லக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணணும். அதனால் லலிதா சாதனம் கரெக்டாக சொல்ல தெரிஞ்சால் 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஒரு தியான ஸ்லோகம் ஸ்ரீ மாதாலே ஆரம்பித்து லலிதாம்பிகான்னு முடிச்சுட்டா அவ்வளோதான். 2 லட்சம் லலிதா சம்பூர்ண கதனம் சம்பூர்ண சொல்கிறோம். இது அப்புறம் பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோப்ஜாரே ஸ்ரீ ஹயக்ரீவ அகர்ஷ சம்பாதே ஸ்ரீ லலிதா ரகசிய சகசிரநாம சோத்திரம் கதனம் சம்பூர்ணம் முடிக்கணும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். சில பேர் சுமங்கரி சுககிரி 3 தடவை சொல்லுங்கன்றாங்க. வனமாரி சதிசங்கரி விஷ்ணு சாதனம் சொல்கிறதுக்கு இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை ஒரு தடவை தான் சொல்லணும். அகெயின் ரிப்பீட். லலிதாவில் ஒரு வார்த்தை ஒரு தடவை தான் சொல்லணும். அதுக்கு பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக சொல்லி எல்லோரும் பல நலன்களை பற்றி வாழ்வாங்க. அது ஒழுங்காக ஒரு தடவை சொன்னாலே போதும். கோடிலிங்க பிரதிஷ்டை பண்ண பலன் வந்துடும். கங்கை கரையில் கிரகண காலத்தில் கோடி பாரம் தங்கத்தை தியானம் பண்ண பலன் வந்துடும் சொல்லியிருக்கேன். எப்படி தப்பாக சொல்லாமல் கரெக்டாக சொல்லணும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன். ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு கம் அண்ட் கிவ் எ லெக்சர், டீச் தி பீப்புள் ஆல்சோ. இந்த குரூப்பில் மெட்ராஸில் யாராக இருந்தால் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் பைசாலாம் தர வேண்டாம். நான் வேணால் வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி எப்படி சொல்லணுன்னு சொல்லி கொடுத்துருவேன். வரேன். கிருத்திகா இருக்கா ஆல்ரெடி அதுக்காக லீவு நாளில் கூப்பிட்டா உருவம். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக சொல்கிறாள். அவள் தான் முதல்ல உலகத்திலேயே கரெக்டாக சொன்ன பொண்ணு அவத்தி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ லலிதாவை திருப்பி ரிப்பீட் ஒரு தடவை சொன்ன நாம அப்படி ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது அம்பாள் வந்து எப்பேற்பட உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிக்கு கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள பல புவனங்களே படைச்சிடுறா அவள். இந்த மாதிரி கோவில் 1000 கோவில் கட்டிடுவாங்க. அதுக்கு அனுகிரகம் அவனை இல்லையா. அதனால தான் சரவணன் வந்து இஸ் ஏபிள் டு அச்சீவ் அந்த ஒர்க்கில். மதுரையில் அம்பாளுக்கு சீக்கிரம் கோவில் இட போகிறது. 23/4 அன்றைக்கி கும்பாபிஷேகம் வச்சுருக்காவ. மதுரையில் இருக்கவா போயிட்டு வாங்க. வைஷ்ணவி கௌரி சங்கருக்கா மதுரையில் விசேஷம் பண்ண அவள்லாம் போகலாம். அது மதுரை சேர்ந்து பக்கத்தில் இருக்கவாள்லாம் போகலாம். அது மெட்ராஸ் இருக்க அந்த பீரியடில் அங்கே போனால் விசிட் பண்ணுங்க. அன்றைக்கி நான் போக முடியாது. ஏன்னா வந்து எனக்கு மாதங்கியோட கல்யாணம் இருக்குங்க அரியத்துறையில். ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ரொம்ப செயற்கரிய செயல் அந்த குழந்தை பண்ணியிருக்கான். அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஆசிகளை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.